ஆளை பார்த்தா குட்டையா இருக்கா, ஆளை பார்த்தா குட்டையா இருக்கா, நீ கூட காரைகளுக்கு வந்து டப்பு கொடுத்துருக்கா, ஆமா டப்பு கொடுத்துருக்கா, காலை விரிச்சு வை சாம்பிராணி போறண்டி. ஏன் நான் காலை விரிச்சு நீங்க எதுக்கு சாம்பிராணி போடுறீங்க? அடி குட்டையா இருக்கிற அத்த மகளே இங்க வாடி, அடி குட்டையா இருக்கிற அத்த மகளே இங்க வாடி. சட்டியை போடலடி, அது இப்படிதான் கண்டுபிடிச்சேன். இந்த தட்டிலேயே தீப்பு பிதுங்குதுன்னா போடலன்னு அர்த்தம். இங்க பாருங்க ப்ரோ, போட்டிருக்கேன் அரக்கால் டவுசர் போட்டிருக்கேன் ப்ரோ. ஓடி பிழைத்தனி பயமால ஏய் பயா கீரம்ட போட்டிருக்கேன்னு சொன்னா அப்புறம் திருப்பி திருப்பி பேசிக்கிறீங்க. பொளந்து உரையும் பொளந்து கொஞ்சம் என்கிட்ட வச்சுக்காத. பொளந்து வருவேன். நல்ல கொஸ்டின் தான். பெருத்த அவமானம்னு நாண்டுக்கு சாடா வெண்ணமேன இருடா பொளந்து போடுவேன் அப்படின்னா கெமிக்கல் கெமிக்கல் விளக்கம் சொல்லுவேன். நீ எப்படி விளக்கம் சொல்லுவீங்க? பொளந்து போடுவேன் அப்படின்னா அதான் சரி. பொளந்து விடுவேன் அப்படின்னா ஒரு நமநமப்பு, ஒரு ஓசு, ஒரு லென்த், இதெல்லாம் வந்து பெரிய வார்த்தை. இதெல்லாம் பொளந்து விடுவேன். ஓசி எந்த இடத்துல இருக்க? ஓசு வந்து சீமக்கரவுல இருக்க முண்டை. ஆளப்பாரு பாருன்னா என்ன அர்த்தம்? டொங்காஸ் போடும்போது ஆளை பார்க்கணும். ஏங்க டொங்காஸ்னா என்னங்க? மிஸ்டர் ராதா, ராதா டொங்காஸ்னா என்ன? அதுக்கு என்ன விளக்கம்? டொங்காஸ் என்பது ஓஸ். தொங்கு அப்படின்னா டவுன் பண்ணு ஒண்ணு ஒண்ணு குனிவே. யோ எங்க என்ன குனிய சொல்ற? உனக்கே ஒரு மீனிங் வச்சிருக்கேன். எல்லாரும் இத பயன்படுத்துங்க தீபாவளிக்கு. தீபாவளிக்கு பயன்படுத்துற மாதிரியா? ராணி நீ நின்டைனா கப்ளிங், குனிஞ்சைனா லாடா. போதுமா சாமி, உன்கிட்ட நான் கேட்ட தப்புதான், விட்டு என்னைய மன்னிச்சிரு. கொஞ்சம் பிறண்டைனா ஓசு கிடையாது முட்டை. நான் கப்ளிங் பிறண்டதெல்லாம் அப்புறம் இருக்காது. நீ என்ன வேணா பேசலாம். எல்லாத்தையும் ஊதுட்டு போறதுக்கு நான் வேற பக்கம் கிடையாது. வேற நீ என்ன சொன்னாலும் விளக்கம் சொல்லுவேன். சொல்லாட்டே என்னை சுட்டு போடு. என்ன விளக்கம் சொன்னா நீங்க சொல்லுவீங்க. என்ன பேசினாலும் ஏன் அவனுக்கு புருஷன் உன்னை கல்யாணம் பண்றான்ல அரசன். ஆமா அவனுக்கு ஏன் புருஷன்? அரசன் புருஷன் எனக்கு முண்டை. எல்லாத்துக்குமே அதே வார்த்தை அது இல்ல தம்பி. என் புருஷன் சொல்றேன் பாரு. முடியுமா? புருஷன் என்றால் யாரு? யாருங்க புருஷன்னா? புதுசா உள்ள வர்ற ஓ உன்னை டஸ் பண்றான். பொண்டாட்டினா என்னக்கா? ஏடி முண்டை சொல்ல வர்றீ. சொல்ற வெண்ண புதுசா வர்றான், உன்னைய இது பண்றான். இது பண்ணி ஒரு சன் கொடுக்குறான். குட்டி பாப்பா சன். அதனால அவன் பேரு புருஷன். ஏங்க சன் குடுக்கலனா? சன் கொடுக்கலன்னா விட மாட்டேன். ஊத்து ஊற ஊற இது பண்ணுவான். அவனால கொடுக்க முடியலனா தண்ணிய போடுவான்னு. ஏன் ஆம்பளை தண்ணிய போடுறான்? ஏங்க தண்ணி போடுறாப்ல? தண்ணிய போடாதான் நோ நோ டபுள் மீனிங். தண்ணி எதுக்கு போடுறான்? தண்ணி தண்ணிய போடாதான் கிண்ணிய கை தட்டலாம். முடிஞ்சு 12,000 முடிஞ்சு. இன்னும் ஒரு 20,000 இருக்கு பேசணும். சார் அப்ப நான் போகும்போது பஸ் நைட்டுக்கு கிண்ணியோட போகலாம். நீ கிண்ணியோட போனேன்னா அவன் ராட வச்சு வெல்டிங் வைப்பேன். அப்ப அந்த கசிவுள்ள கூட்டலாம். நீங்க தானே சொன்னீங்க கிண்ணிட்டு. வேற என்ன வேணும் பேசு. வேற என்ன? பொண்டாட்டிக்கு என்ன அர்த்தம்? பொண்டாட்டி அப்படி கிடையாது. பொன் பொன் திஸ் ராட்டி தலைவட்டா. நீ ராட்டி ஆக்கிட்டீங்க. பொன் சாணி மாதிரி இருக்க ராட்டி கட்டி 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 பொண்டாட்டி. போற என் தம்பியை கண்ணன பாரு. லவ்வருக்கு என்ன விளக்கம்? காதலன் பெரும்பாலும் இந்த லவ்வர்லாம் தெரியாம தெரியும். இன்னைக்கு அந்த மீனிங்க நான் சொல்றேன். சொல்லுங்க. லவ் பண்றவங்க என்ன சொல்லுவீங்க? இது என்ன அர்த்தம்? இதயம் கால விரிச்சு என்ன அர்த்தம்? தலைவட்டா. இவரு தான் நல்லா பார்த்தா கிறிஸ்தா. இது தெரியாம சில பேர் சொல்லி தர்றாங்க. இப்படின்றது என்ன? இப்படின்னா இதுக்கும் ஹார்ட் தாங்க. உன் வீட்டுல எந்த ஓட்டைகளும் வந்துரும்னு அர்த்தம். சும்மா அதெல்லாம் படிக்கிறதுக்கு 12 கக்கூசுல படுத்து கிடந்தேன். என்ன சொல்லுங்க. அதே எம்கேஆர். ஓ அப்படியா? உள்ள அம்பு விடுறாங்களே அது எது? அம்பு எதுக்கு விடுறாங்க? ஹார்ட்டுக்குள்ள சைடுல விடுறாங்க. எனக்கு தெம்புள்ளினா வெல்டிங் வச்சு அம்பை கொண்டு வரம்ன்றேன். தலைவா நீ
சூம்பு உண்டை. என்னது ஊம்பன்பா? ரோட்டோர வீட்டுக்காரி. ஒட்டோர வீட்டுக்காரி. யார் வீட்டுக்காரி? நீதே. நான் எப்படி உங்களுக்கு என் ஆம்பளைய மிஞ்சி எந்த பொம்பளையும் எதுவும் சாதிச்சா 4 மடங்கு மறுபடியும் ஆம்பளை சாதிப்பேன். சும்மா கிடையாது. 4 மடங்கு சாதிப்பீரா? அப்படி என்ன சாதிச்சு புரிவீங்க? இந்த உலகத்திலேயே ஆம்பளை மாதிரி யாரும் சாதிக்க முடியாது. அப்படிங்களா? ஆப்படிச்சாலும் அங்கனே வேர்த்து நிப்பேன் பாரு. சில பேர்லாம் பாரு ஒரு புல்லு சாப்பிட்டுருப்பேன் அங்கனுக்குள்ளே எப்படியே இருப்பேன். ஏன்னு அப்படியே நிக்கிறாங்க? அடுத்து ஒரு கோட்டு கிடைக்க முடியுதேன். பொம்பளைட்ட மட்டும் கொடுத்து ஆனா பாருங்க. சில பேர் பித்த உடம்பு கட்டிங்க போடுவேன் 12 நாள் சொன்னதே சொல்லுவேன். அதுக்கு நம்ம ஆள் இருப்பானே. குடியாரனுக்கே விளக்கம் சொன்ன ஒரே ஆள் எனக்கு யாருதேன். சூடு குடிச்சிருந்தா 2 பேர் 1 கிலோமீட்டருக்கு 1 கிடைக்கலாம். தொண்டை கட்டி இருந்துச்சுன்னா ரம்முக தொண்டை கட்டி இருந்தா ரொம்ப. காய்ச்சல் வந்தா காய்ச்சல் வந்துட்டா உள்ளவனே ஒரு ஓச்சனா அப்படி இருக்கு. ஏங்க, ராதாகிருஷ்ணன் ராதா 2 நாளா எனக்கு சளி பிடிச்சிருக்கு. ராதாகிருஷ்ணன் தலை வலிக்குது. சளி பிடிச்சுன்னா அவ்வளவுதான். என்ன 2 இழுகுது. ஏதாங்க போசா வெள்ளங்குமா வெள்ளங்குமா நான் என்ன சொன்ன ஓசுனா தப்பா இருக்கேன். வேற ஆடா தங்கா உன்னை மாதிரி ஒரு சில நாள்லதான் நல்லா உங்களை அமையுது. நானே கொஞ்சம் குனிறியா? என்னை பத்தி உனக்கு எப்படியா தெரியுது? இல்ல செருப்படுத்திய தலையில அடிச்சுக்கிறேன்ட்டு. என்ன புடிய வச்சு செருப்படுத்தா தலையில அடிச்சுக்கல? பக்கத்துல வர்ற உட்காந்து மூத்தல வாட அடிக்கிறா. ஸ்ப்ரே அடிச்சிட்டு வந்திருக்கையா? பிரெயின் நினைச்சு முண்டம் கோமியத்தை தெளிச்சு அவன் மோண்டு வச்சது அது. விடியா என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானே போனா போயிட்டு வராரு. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரியலி? அருமையா உனக்கு லோலர் மட்டம் பார்ப்பேன். ஐ வாண்ட் வச்சு 15 எங்களுக்கு கல்யாணம். ஒன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்ல வருவேன். வந்துட்டு தேங்காய் தேய்ச்சிக்குவேன். ஏங்க முடி வராங்க? மக்கா உன்னை முட்டையாம பாரு. உன் பக்கத்துல எந்த எலி எந்த சித்திரமும் வைக்காது. சரி விடு. ஏலே அடுத்தையும் மொட்டாடிடா. இவன் முடிச்சு சொல்றானடா. நான் கெஞ்சி கெதறி கூட்டு வந்திருக்கேன். யானை கதையா? ராணி என்னங்க அதுக்காக உனக்கு எச்சி ஊரம் பொறுத்துக்கிறேன். எதுக்கு எனக்கு ஏச்சி ஊறுது? என் தம்பி கேட்டு நான் சொல்லாம இருக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க, அது என்ன கதையா இருந்தாலும் நான் பாக்குறேன். ஒரு யானை. ஒரு யானை? யாரு இதுல யானை? கதையில கதையில யானை. நீ எதுவும் பேச நான் பத்தி சொல்லுவேன். சரி நான் பேச மாட்டேன் சொல்லுங்க. அந்த யானை ஆவடியார் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு டெய்லி வந்திருக்கு. அந்த ஆவடியார் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள ஒரு வடக்கடையில உள்ள ஒரு எலி இந்த யானைய பார்த்திருக்குது. கப்ளிங்ல எப்படியாவது அந்த எலி போய் யானைகிட்ட கேட்டிருக்கு. உடனே ஒரு நாளைக்கு நான் அப்ப இந்த யானை சொல்லியிருக்கு, உன் வயசுக்கு உன் ஜீவனுக்கு என்னைய போட்டு அடிச்சின்னா வாயில ஊரம் பைக் எடுத்துட்டு பின்னாடியே வந்து கப்ளிங் எதுவும் நீ வாங்க நோ உனக்கு தர்றேன். தென்னந்தோப்புக்கு வாண்டுருச்சு யானை. யானை மாமாப்பிள்ள இருக்கா. எலி ஒக்காமாக்க ஓசுலாம் வெல்டிங் வச்சு சாய்க்கெல்லாம் ஏற்றி உங்களை தரல உருள தரல உனக்கு எவ்வளோ அவங்க ஒரு வழியா தென்னந்தோப்புல இருக்கிற யானையை மேல ஏறிக்கிட்டு முதுவூரா ஏறிக்கிட்டு முண்டை எலி 2 நாளா கப்ளிங்க தேடி இருக்கு. படக்குன்னு கப்ளிங்க போயிடுச்சு. அப்புறம் யானை ஒண்ணு கடிச்சு வெளியே அனுப்பிடுச்சு. ஓ முட்டை செத்து போயிடாரு. ஒரு வழியா கண்டுபிடிச்சு மெதுவா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப இந்த யானை தலையில ஒரு இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை ஓ எலி ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்யுதா? வெட்டுப்பட ரேஞ்சுக்கு என்னை கொண்டு விட்டாங்க. என் தம்பியே சொன்னதை செய்யலைன்னா நாளைக்கு அங்கிட்டு போய் என்னைய காசு வெட்டி போடுவேன். நல்லா இருக்கப்பா. இனிமேல எப்படி சொல்லுவேன்? ரொம்ப வலிக்குதா? யானை எலி பயல் ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா? அது உடனே தாண்டி கேட்கிறேன். என்னை கேட்க மாட்டேன். கொண்ட நல்ல குழுந்து ரெடி புள்ள கொண்ட என்னை பார்த்து
அடிக்கிறாப்ல. உன்னை பார்த்து கண்ணுதான் அடிக்க முடியுமா? என்னமோ சொல்றானே. என்னமோ சொல்றாப்ல. என்ன சொல்றாப்ல? அந்த அண்ணே உங்களை சென்னையாக்குறாராம். நோ சொல்றத. அண்ணன் மயிரை புடுங்குறியா போட. ஹாய் ஹாய். ஐயோ 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 மண்டனே இழுக்குது. நாக்கு என்ன அரணாங்கி வரையும் போகும் போலே. விட்டு பாரு உள்ள வரைக்கும் போகா. உள்ள வரையும். ராதா வர்றேன் பூரா பொட்ட வரைக்கும் தான் வருவீங்களாடா. ஏங்க ஒரு குருநாதர் நிக்கிறேன், யாருமே என்னைய நோங்கலையடா. அப்டால் மொத்தா உங்க சிசிய பிள்ளையா? கட்டுப்புல இருக்கிற உன் மேல 5 பசு மாதிரி வந்திருக்கிறேன்டா. எனக்கு ஒன்னே பார்த்தவா நான் ராணி. ஐயோ நீ அப்படி செய்யும் போது குசுவிட்ட மாதிரியே இருக்குது போ. ஏன்னு உனக்கு நாக்கு வந்துட்டு போகுது. நிறைய சர்வீஸ்னே. என்னங்க ரூமா விட்டு வாங்க. எங்க ரூம் போற சொல்ற? தண்ணி இங்க நல்லா இருக்கு, அங்க போகாது, இங்க வா. இன்னைய வந்தல இருந்து நாம போட்டு நிக்கறாப்ல. ராணி இது ஒரு நாளைக்கு நான் போட்டு போறேன். அண்ணே சர்வீஸ் சாரி. ராணி உன்னை எப்ப பார்த்து உங்க வா. பயப்படாத வா. ராதா போவா. போயிடாத, அது மிக ஆபத்தான மிருகம். ஏய். அவர் என்ன உனக்கு புரோக்கரா? அனுசரிச்சு போ. அவன் என்ன பண்ண போறேன்? சித்தி வாங்க சித்தி. மண்டையில் அடிப்பேன், அவன் நாக்கு. ஆமா நான் அவர் மண்டையில் எடுப்பார், நான் விட்டு. ராணி போயிடாத, மிக ஆபத்தான மிருகம், எங்க கடிக்கும்னே தெரியாது ராணி. அடிக்குமா? நான் பொடையமா ஆடுது இது. இல்ல நல்லா தான் இருக்குது. இங்க இல்ல ஆடுது. முதல்ல கட்டி பிடிக்கிறல்ல. கை நடுக்கமா ராணி. என்னங்க ஆடுது? உத்தரவு வந்துருச்சு. பேச மாட்டேன் வீட்டுமா. Oh my god, oh my god, oh my god, oh my god, oh my god. அண்ணே நீ மட்டுமா போடுவே? இப்ப நான் போடுறேன் பாரு. நீங்களும் போடுவீங்களா? அப்ப வேற ஊரலுக்கு தண்ணி கீ வந்தாம். ஏபட பல்ல ரச்சினதாம். முத்தம தந்தாம். அவ ஊரலுக்கு தண்ணி கீ வந்தாம். கோசை கொண்டு போய் கல் அடிக்கிறது. கோபரே ஆன்றாத சலா குத்திடுவாங்க. அம்மா அப்ப புர்ரா ஐயோ ஏன் இவன் பெட்டு படத்தை நடிச்சுட்டு ஒரு படம் பார்த்தேன். வெறி கொண்டு போச்சுனே உனக்கு. ராதா ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறாப்ல. ராதா நீ வர்றியா? இப்ப ஜனங்க நான் பாரட்டுமா? என்ன ஜனகன பாடட்டுமாவா? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த மாதிரி பிள்ளை எல்லாம் கிடைச்சா நான் ஓசிக்கேனா அந்த விளக்கம் கண்டுபிடிக்க முடியலங்க. பின்னாடி வந்து பாரு. தம்பி இதான் ஜனகணமனையா? பச்சை மிளகா அது இப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டா. செல்ஃபி எடுக்கலாம் பார்த்தேன். பேட்டரி லோ ஆயிடுச்சு. ஆஹா அண்ணன் ஒன்று கிலோ ஆக மொத்தம் நிப்பாடுங்க. அதுக்கு விளக்கம் சொல்லு. 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோவா? இது ஒரு கையை எடை போட்டு பாரு. வெட்டி அதுக்கு நீ வெட்டாம முடியும். ரொம்ப கம்மியா சொல்ற. ஒவ்வொன்றும் 10 கிலோ சொல்லு. தூக்கிட்டு தெரியல, எனக்கு தான் தெரியும். நீ சொன்னது அதானே? நீ சொன்னது இப்ப கரையம் புத்த தானே சொன்னேன். கரையம் புத்து தாமா. சூப்பர். ஒன்று கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. ஒன்று கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. நம்மகிட்ட வரலாறு பூரா தீச்சட்டி எடுக்கிற மாதிரிதான். பாவாடைய கலட்டி விட்டு உள்ள இருக்க 10 பைசா கலாண்டுருவேன். பேபி இப்ப காட்டுறேன் பாரு. வண்டி போடுறோம். அதை மட்டும் பண்ண முடியல. அது தேங்காய் செலுக்கு வர்றேன்.
வெட்டி குறும்பு தேங்காய் சிலுக்கு வந்தேன் எப்படியோ எலி அடிக்க வச்சதுனால ஓடியாட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அந்த தேங்காய் சில்ல என்ன வரும்? பால் வரும். அதே மாதிரி இங்க வராது. போ பொடி நடையா புறவலை ஒரு கேமரா கொண்டு வாங்க ப்ளீஸ். கோஆபரேட் ப்ளீஸ். அகட்டி ஆடு கொள்ள அவசரத்துக்கு கட்டிக்காரி. முட்டை ஒத்த காசு முட்டை அவன் விட்டு என்னைய போட்டு நோக்குறேன். குறுக்க வரேன் லூசு முட்டை. சரி விட அண்ணன் வாத்தியாடுறாங்க கூட. அண்ணன் மாத்தியா ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. என்ன அண்ணனுக்கு சாமி வந்துருச்சா? கரீஷ் போய் மேடம் ஓரின சேர்க்கை வேறு வரலாம். இல்ல வரவும் சாமி வந்துருச்சான்னு பார்த்தானே. போனா போதுன்னு வாக்குறீங்க. பாட்டி ராசா அத்தையே நான் வச்சிருக்கேன் ரோசா பூவே. பாட்டி ராசா அத்தையே நான் வச்சிருக்கேன் ரோசா பூவே. அவர் 500 ரூபாய் சேர்த்து கொடுக்க சொல்ல ஆட்டுறேன். காலையில நான் ஏன் சம்பளத்தை கூட தரேன். நீ சொல்ல நான் ஆட்டுறேன். கோஆபரேட் பண்ணுங்க மாமா. ஓயே அண்ணே என்ன உண்மையை சொல்லிட்டேன் மாமான்னு. புரட்டாசி ஒன்னாம் தேதியிலிருந்து நான் மாமா ஆயிட்டேன்ல. இருமா கேவா மலங்கிட்டார் பேசாம. நீ என்ன பண்றேன்னா உள்ள போய் அவுத்து போட்டு முண்டமாவா. அண்ணே நான் போறேன் பண்ண. முண்டமா வந்தான்னா காலையில பூரா செல்லனி சேட்டஸே அதான்டா. ஐயோ அண்ணே ஏன்னா? வர்றவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆளா செட் பண்ணி விடுறேன். சம்பளம் கொடுத்தியே. அண்ணே உன் கூட 3-4 வருஷமா இருக்கு, எனக்கு யாராவது செட் பண்ணி விடுன்னு. அவனை முயற்சி பண்றியா? ஐயா ஹலோ ஹலோ குண்ட குடி ஊரழகா குட்டாலம் பேரழகா குண்ட மலைக்கு புகழழகா. ஓ மண்டபடி புடுங்கிருச்சுல ஓரமாயிடுறா. என்னண்ணே கோவப்படுறான் புஸ்குன்னு? அண்ணே உனக்காண்டி அஞ்சு நீ என்னை தொட்டினா ஒவ்வொன்றுக்கும் தொட்டினா அடி என்னடி ரக்கம்மா புல்லாடி நெஞ்சு குதுக்குதடி. அடி என்னடி ரக்கம்மா புல்லாடி நெஞ்சு குதுக்குதடி. தம்பி ஐயோ அண்ணன் மண்டி போடுறானே. தம்பி இங்க வேணா ஆளா இருக்காங்க. அறந்தாயில ரூம் போட்டு அடிக்கிறியா? நான் வரல. எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கானே. ஏலே அது அப்புறாணியா பாவம் நல்ல சின்ன புள்ள அதை போட்டு ரப்புற பண்ணி அடிக்கிறியாடா? சின்ன பிள்ளையா அண்ணன் செய்யற மாதிரி கண்டா செய். அண்ணன் நீங்க செய்யற மாதிரி இப்ப செய்ய சோழனுக்குள்ள ஓரத்துல சோடி போறான்னு ஓடி போறான். நீ செஞ்ச மாதிரி தானே. இப்ப நீங்க செஞ்ச மாதிரி அந்த சோழ பொழந்துட்டேன். நான் செய்யற மாதிரி செஞ்சா நாய் விட்ட வர மாதிரி போற. நீங்க செய்யற மாதிரி செஞ்சு அதே மாதிரி நைவா அந்த சோழ
செக்யூரிட்டி வேலை பார்த்தேன் பாரு. அங்கேதான்டா பெரிய மனுஷன் நிக்கிறேன். டேய், அவர் உங்களுக்கு மாமாவா? மரியாதையா பேக்கில் உள்ள 300 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஆவடியார் கோயில பசி ஏறுவியோ இல்லை முங்கு வண்டி ஏறுவியோ மரியாதை ஓடிடு. உள்ள வந்தேன்னா உன்னை மரணை ஊற்றி எரிச்சே விடு. அது என்னடா இவனுக்கு இப்படி கோவம் வருது? என்னடா இவனுக்கு ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? விடு, லவ் பண்றது எப்படின்னு பாரு. கோவம் உண்டாக்கிட்டு நட்டுவா களிமொழி. ராணி, அது ஊராமே என் தம்பியவன். நீ ஒருத்தையும் கிடையாது. என் தம்பி இங்க இருக்க 10,000 பேர் அவங்களுக்கு அப்பளையும் கிடைக்கல. அந்த அனத்தை தான் செய்வாங்க. கப்பலையும் கிடைக்க என்னன்னு ஒண்ணுன்னா வெள்ளி செவ்வாய் மண்ணுக்குள்ள தலையை விட்டு வாம பண்ணணும். புத்துற நானே கிடைக்காம இன்னொருத்தையும் கொண்டாட்டிய தடவிட்டு. ராணி, நீ எனக்கு சித்தி மக வேணும். என்ன வந்து வந்து பார்த்துட்டு போறேன். இந்த மொயக்கு நீ கட்டினவங்க இப்படித்தான் மொய ஒழுங்குமான வந்து பார்ப்பாங்க. அதனால வயசுக்கு வந்துட்டியா? என் வரல குச்சி வச்சு குத்த போறியா? என்னடா வெஸ்டர்னுக்கு கோப்பா அடப்பு மாதிரி வந்து சொல்றேன். என்ன வயசுக்கு வந்துட்டியா இல்லையா? நீங்க கிரியேட் அவ்வளவு பெரிய பிள்ளைய பார்த்து உன்னை என்ன அடுத்த வருஷம் நான் ஏதாவது செய்யறேன். செய்வனே செய்யும். சுத்தமா சேர்த்துட்டு இழுத்துக்கிட்டு சாக. தம்பி, இது லவ். அப்புறம் லவ் மாதிரியாடா பண்றேன். தெரியுதாடா ராதா? லவ் தெரியுதாடா? பிள்ளை செக்க செவந்து தக்காளி பழ மாதிரி விட்டு ஏன் ஏழை மாடு சினைக்கு போறேன் போலடா. அல்றானடா கம்பளிங்க. விட்டா நோண்டி எடுத்துரு. என் பக்கத்துல போகாத. தேய்மான கூலி 4 தரேன் உனக்கு. என்ன எவ்வளவு தூரத்து டச் பண்றான்னு அதை பூரா மார்க் பண்ணி வை. ராணி, அவனை நினைச்சு நீ ஏமாந்து போறது. ஒழுங்கு அங்க போகாத. ஓஸ் ஆமா, அவர் தவிட்டாலும் ரெட்டப்பள்ள வளர்ந்தோம். ஓமுண்ட ராணி, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் நம்ம காதலை ஏத்துக்கிறவாங்களா? அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்குவாங்க. ஏத்துக்கிறாட்டாலும் நான் உன்னை காதல் பண்ணுவேன். உனக்காக நான் என்னைக்குமே நடக்கிற மண்ணா இருப்பேன். அதுல நான் செருப்பா இருப்பேன். நான் செருப்பை கழட்டிட்டு அடிச்சுக்கிறேன். காலை பிச்சிரு. ராணி, இரு, இப்பதான் அனத்துறேன். ஐயோ, ஐ லவ் யூ. எப்படா இல்ல சொல்ற? காதல் பண்றேன். நீ எனக்காக 10 தினி அல்லாட்டாலும் 7 தினியாவது. 7 தின்னியா? 7 கிண்ணி இல்லடா, 7 தினி ஓடாகட்டு. என் தம்பியை பூரா இதே மூமெண்ட்ல போகும்போது வண்டியை நிப்பாட்டி அவனா அடிச்சுக்கிறேன். ராணி, அவனை நம்பி போகாத. இப்படி யாரு விட்டாலும் பொறியிட சக்கரத்தி மாதிரி. ஏலே, சொந்த அத்தை மகடா, நம்ம பிராண்டடு. நம்ம பிராண்டடா. ஏய், சொருப்புஞ்சு என் பிராண்டடா. அவன்கிட்ட போகாத. என் தம்பி அப்படித்தான் வருவேன். குருவி ரொட்டியை வாங்கி கொடுத்தனா குப்பரை படத்துக்குருவேன். என்ன குருவியா? ஏய், என்கிட்ட என்ன போடா. எப்படி தெரியுமா காதல்? காதல் எப்படி? கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஊத்த வந்து கண்ணம்மா கண்ணம்மா கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரும்மா. யாருங்க காதல் பண்ணணும்? நான் தாண்டி மூக்கு முட்டை. ஏண்டா சொல்லி தொல்லடா. அவன் இல்லடி, அவன் யூரியா போட வந்தவன. அடே, என் சம்பளத்தை கூட உங்களுக்கு தாரி. 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தாரி. ஒரு ட்ரிப்பு விடுங்க. அந்த அண்ணன் உங்கள்கிட்ட ட்ரில் போடணும்ன்றாங்க. நீங்க கனெக்ஷன் மட்டும் கொடுங்க, நான் ட்ரில் போட்டேன். இதை சொல்லி தொலைச்சிட்டேன். ஊருக்கு இதை கொண்டுட்டு வராங்க. நான் என்ன பண்ணேன்? யாரா? என் தம்பியா தாண்டா இருக்கேன். இருங்க இருங்க, விளக்கம் சொல்றேன் இருங்க. தென்றல் பாய்ஸ் ஆடல் பாடல் ஏகே அஜித்குமார் வடநகர் ஆவுடையார் கோயில் சார்பாக 100 ரூபாய். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி ஆவுடையார் கோயில் ஊழியர்கள், இலுப்பூர் தாலுகா, ஆலத்தூர் மாஸ்டர்கள், கப்ளிங் ஓஸ் பயலகடா, எம்கேஆருக்காக 301.
எது எல்லாரும் பாருங்க, இங்க பாருங்க. எல்லாரும் இங்க பாருங்க, மேட்சை காட்ட போறேன். தெரியுதா? இது ஓஸ். கரெக்டா அளவா இருக்குண்ணே. இது 12 வயசுல அறுக்கப்பட்டது இது. ஆமா, இது கப்ளிங். கப்ளிங் ஓஸ் முத என்ன பண்ணோம்னா செவத்துல இப்படி பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மழை விழுகும். மழை விழுகும் போது அந்த ஈரத்துக்கு அப்படி 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 எப்படி இப்படி வந்துடும், நீர்க்கசிவு ஏற்படும். நீர்க்கசிவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அப்படியே இதை சேர்க்கணும். சேர்ந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கணும், ஏன்னா அன்னப்பண்டு போட்டு ஒட்டணும். ஏலை ஒண்ணு என்னை சொல்ல கூட இல்லைன்னு சொல்றான். திருப்பி நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், நீர் இங்க இருந்து வரும். இதான் கப்ளிங் ஓஸ். இந்த டேப் வச்செல்லாம் ஒட்ட முடியாதானே? தம்பி கொஞ்சம் உள்ள வா, விளக்க மாட்டேன் அடிக்கிறேன். இது யாரா வாங்கினது? Oh yes. Wow. Oh my god. Oh my god. Oh my god. Wow. ஐயோ நீர் என முங்கி எந்திரிச்சிருச்சே. இது என்ன பண்ணணும்? அதுதான் உன்னது கப்ளிங்ஸ். எச்சி தட்டுவை டைட்டா. இது எப்படி டைட்டா இருக்கும்? தலைவா இல்லனா நீ நாங்கரு. அது உன்னது. இது என்னது? என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு? போ, நீ பிடிச்சது பெருசாயிரும். எப்ப பார்த்தா நீங்க காமெடி பண்ணாதயா. ஓசை காட்டு மேன். ஓஸ் பிடி. Oh my god. குழந்துக்கிட்டா காட்டுவேன். அது கப்ளிங் காட்டு மேன். ஏ பூதேவி, நான் நல்லா காட்டுறேன், உனக்கு மாட்டு தெரியுமா இல்லையா? இல்லப்பா, நான் நீ இப்படி அவசரத்துல செய்யற அனுப்பா. இப்படி வசனம் பேசிக்கிறேன்னா எப்படி காட்டுறது? காட்டு காட்டு. ஐயோ இவ்வளவு தூரம் காட்டின எப்படி வச்சுக்கிட்ட போக முடியும்? காட்டு. நான் வேணா கொண்டாந்து அங்க மாட்டிடுவா. மேடம் நான் மாட்டேன். காட்டு காட்டு. உனக்கு இந்த மாட்டி விளக்கம் நல்லா இருக்கே. பூதேவி கண்ணு தெரியாம பூதேவி மேல விடாத. மேல விடாத. ஏய் இது நாடகமா என்னையா? இது நாடகம் கிடையாது, கப்ளிங் ஓஸ் ஆராய்ச்சி நிலையம். ஆராய்ச்சி நிலையம். கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா அம்மா, ஏ கண்ணம்மா அம்மா, கொஞ்ச நேரத்துல எல்லாருமே போய் பார்க்கலாமா மாறாப்பு போட வந்து மானே மானே மத்தார தேனி கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணையா ஏ கண்ணையா, எல்லோருமே தூரல்ல பார்த்து போகணும் ஐயா. அண்ணே இன்னைக்கு உங்களை வளர்த்து விட்டு தானே அண்ணே எப்படி தெரியும். என் தம்பியை நல்லா இருந்தாத்தான் நான் நல்லா இருக்கணும். ஒரே ஒரு விஷயம், இந்த கலை யாருக்கும் சொந்தம் கிடையாது. இந்த கலையிலே 1000 பேர் போகலாம், 1000 பேர் வரலாம். ஏன்னா எல்லாரும் வாழ வேண்டும், எல்லாத்தையும் வளர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் இந்த எம்கேஆர். அவ்வளவுதான். தம்பி சரத்குமாருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவ்வளவு தூரம் வந்திருக்கேன், வாழ்த்துக்கள் தம்பி. அப்படியே ஆகட்டும் மணி. ரொம்ப ஆகட்டும் சொல்றையே, எல்லாருமே அங்கேதானே நோக்குறிய. என்ன பண்றது, மனுஷன் பிறந்தது அதுக்கு தானே. கப்ளிங்ஸ். ஓகே, நான் என்னை திருத்திக்கிறேன். அண்ணே என்னண்ணே? எல்லாத்தையும் சேர்த்து விடுறிய, நீ நல்லவனா கெட்டவனா அண்ணே? தெரியலையப்பா. பழத்தகடா முட்டை வந்தா பச்சதொடி என்னாகும், போன ஜென்மம் பாவமடி நம்மாளு. விதி எனக்கு 2 சேர்த்து விடுறா கோத்தா. ரூம் செலவுக்கு என்னப்பா பண்ணுவேன்? ஊருகாய நக்கிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஏய் இங்க வாடி குந்தாரி மலை, நான் தான் லவர், இன்னும் வரமாட்டேன். அவன் ஊத்து கூலி ஒத்தெடுத்து ஒத்து வச்சு பல்வரசு பார்த்தா ஒன்னு சுதீரது அடியாத்தா மன சுகமானது. சாத்து கொடி சார் எடுத்து பேச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசா
வாடகைக்கு நாய் வரத்தான் செய்யும். கருவாட்டை காமிக்கும் போது லேசா குருணம் வந்தா கலக்கிடு வெட்டி இழு பேச்சு வச்ச மாதிரி அடைஞ்சிருவேன். அந்த நாய் கோமியை வாடகைக்கு வரத்தான் செய்யும். வரும்போது ரம்பத்தை காட்டு ராவிட்டு போயிட்டே இருக்கான். ஒத்து கூலி ஒத்து எடுத்தது ஒத்து வச்சி பல்வரசு பாசம் ஒன்று சுதீரது அடியாத்தான் பண்ணு சுகம் பாடுது சாத்து கூடி சார எடுத்து தேய்ச்சு வச்சி கண்ணத்தில் பாரு ராணி ராணி சொல்லுங்க ராதா. நீ கலட்டு ஆயிருக்க போவோம். சின்ன குழந்தையா? என்னைக்கு என்னை முண்டமா வட போறாங்களோ பகவானே ரச்சன். ஏன்னு எப்படி இருக்க? 3 மாசம் முழுகாம இருக்கேன். வளகா போட்டாச்சு முடு. கண்ணுல பேடம் கண்ணுல பாட ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததன்ன மாமா. அண்ணே கொல்லிவா பிசாசு. என்னையாது தெரியாம வர்றாப்லையா? ராணி நம்ம 2 பேரும் ஜிங்கிலி புலியா விளையாடுவோம். என்ன இருக்குன்னு அதை வச்சு விளையாட சொல்ற நீ? அப்படி சொல்லாத, நீ வந்து மட்டும் பாரு. ராதா உன்னை பத்தி அந்த என்ன விளையாட்டுல தெரியும்? என்னையும் சேர்த்துக்கிறியாடா? உனக்கு இன்னும் பொம்பளை கிடைக்கலன்னு. கள்ளழகர் கோவில கண்டெடுத்து கள்ளச்சல் நீரில் வந்த நடை ஓட்டது நெஞ்சை அதை அடை ஓட்டது தாமோளி ஆக்கி வந்த பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும் கூத்து பச்சை கூத்தாடணும் இளந்தாங்கொட்டணும் கொட்டணும் தலையும் கட்டணும் கட்டணும் வைக்கணும் வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ஒட்டணும் உனக்காகத்தான் இந்த ராணிக்குள்ள எனக்காகத்தான் கண்ணுல பால் கண்ணுல பால் ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததன்ன ஏ மாமா. உன்னுடைய காதல் சொல்லு. என்னோட காதல சொல்லட்டுமா? பூஜைக்கேத்த பூமிது நேத்தித்தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது செயலையாகி போனது வேலையாகி போனது. என்னன்னு அது தம்பி? இல்ல எனக்கே படவளன்னு இருக்கடா. பிறந்த முடியும்னா எடுக்காம இருக்கானோ? கொஞ்சம் இருப்பா இருமா, கொஞ்சம் எச்சியை முடிக்கிறேன். கொஞ்ச நேரத்துல உசுரையை கணிக்கிட்டாங்க. என்ன எத்த தண்டியானே இருக்கா? பாவாடை கட்டையில உனக்கு அது மாதிரி தான் இருந்துச்சா? ஏய் போறியா இல்லையா? பார்த்தேன் நீ மச்சத்தை சொல்றேன். பாவாட கட்டையில பார்த்தேன் நீ மச்சம் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். என்னடா ஓத பௌத்திர மாதிரி? நீ என்னத்தான் பார்த்த? நான் எதையோ பார்த்த ஆற்று பார்க்கல. அச்சு வெள்ள பேச்சுல
ஒண்ணு கட்டிப்பிடி இல்லைன்னா கட்டி பிடிக்கிற என்னைய விட்டு போய் நம்ம படம் எடுக்க டைரக்ட் மாதிரியா அதான் அதை இப்படி குருட்டு அச்சு வெள்ள பேச்சில தம்பி என்னடா ஆச்சு? ஆரப்பழத்தா குரங்கு தூக்கிட்டு போட கடைக்காரன் பாப்பேன் பாரு. ஊரெல்லாம் உன்னை பத்தி அண்ணன்டா அண்ணன்டா ஒன்னும் பண்ணங்களையும் கத்திரி அப்ப செஞ்சா இப்படி கத்து செஞ்சு வேணா பாரு இல்லாம தான் போவேன். நான் கூட போயிட்டு வளகாப்பு வரலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள பஸ் இல்லை. புளிச்ச ஒரு கிண்டி எடுத்துட்டு வா. ஊரெல்லாம் உன்னை பத்தி அவன் பின்னாடி பொசிஷன் ஓச சருவ பாக்குறான், நீ திரும்பி இருக்கட்டு. வாய் பார்த்த பொம்பளைக்கு ஆகாது புள்ள அழுகாத போல ஒரு அண்ணன் 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 கல்லு மண்டை ஓட கல்லு மண்டை ஓட கல்லு மண்டை போட உனக்கு மண்டல எடுப்பேன் அவளுக்கு. பூசாரி கோயிலுக்கு பொங்கச்சோறு கிட்ட உண்டேன். சுத்தி சுத்தி வந்து நீ சோறு போடுற பொட்டி போட குழந்தை குச்சி இது பூஜை கேட்ட பூவிலே நேற்று தானே பூத்தது பூத்தது யாரது பார்த்தது வெள்ள போட்டதாவணி செல்லையாகி போனது சிலையில் திருடுவது வெள்ளையாகி போனது ஒன்று தூக்கி போடுது. போலாமா? வா. சித்தப்பா உரையாட்டிட்டு பாருங்க, நான் வேலையை முடித்து கூட்டு கூப்பிடுறேன். உள்ள பார்த்தா உங்க பேரை வைக்கிறான். நூலும் இல்லை வானம் இல்லை வானில் பட்ட வீடு வேணா. அந்த நூலு அந்த போயிடும்டா போடா. அடிச்சாட்டாரு படைத்தவனே எடுத்து கொண்டாண்டி ஆண்டி படைத்தவனே. நீ எத்தனை நேரத்தை படைச்சு விட்டாலும் பிடிக்கிட்டு தான் போவாங்க போ இது அந்த இடம் பேக்குதி சொல்ல